தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. செபிப்போமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைகள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் தூய லூர்து அன்னை வழியாக எங்கள் புகழஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகிறோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்தேர்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய உதவுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. செபிப்போமாக. ஆண்டவரே, உமது அன்னையின் திருவுருவம் தாங்கிய இத்தேரினை ஆசீர்வதியும். இது பவனி வரும் இடமெங்கும் இறை ஆற்றல் செயல்படுவதாக, உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. குறிப்பாக இன்றைய நாளை நபனால் எடுத்து சிறப்பிக்கின்ற குடும்பங்களுக்காகவும் இந்த குடும்பங்களோடு இணைந்திருக்கின்ற அனைத்து இறை மக்களுக்காகவும் என் பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் அன்னையிடம் நாங்கள் தாழ்ந்து பணிந்து வேண்டுகிறோம். இந்த தேர்பவனின் வழியாகவும் அன்னை மீது உள்ள பக்தியின் வழியாகவும் நாங்கள் எல்லாவித அருள் கொடைகளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்வீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம்.
திருப்பலி முன்னுரை. நாமே அமல உற்பவம். ஒரு தாய்க்கு தன் பிள்ளையின் மீதுள்ள அன்பு ஒருபோதும் குறையாது. தனது பிள்ளையை என்றும் தம் மனதில் வைத்திருப்பாள். அன்னை மரியா தனது விண்ணகத்தாய் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டாள். அந்த அன்பின் வெளிப்பாடுதான் நமது அன்னையின் லூர்து நகர் காட்சி. 1858 ஆண்டு பிப்ரவரி 11ஆம் நாள் பெர்னதத்தி என்ற 14 வயது சிறுமிக்கு 18 முறை காட்சி கொடுத்தார். அப்போது நாமே அமல உற்பவம் என்ற உண்மையை வெளிப்படுத்தினார். மேலும் நாம் விவிலியத்தில் காண்கிற உண்மை யாதெனில், அன்னை மரியா அருள் செல்வத்தை நிறைவாக கொண்டிருந்ததால் வானதூதர் அவரிடம் தோன்றி அருள் நிறைந்த அன்னையே வாழ்க என்று போற்றினார். ஒரு தாய்க்கு அன்பு வற்றி போகாது. தனது பிள்ளையை அவள் மறக்க மாட்டாள். தாய் மறந்தாலும் நமது விண்ணக தாய் மறக்க மாட்டார். பெரியவர்களுக்கு கீழ்ப்படியவும், ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்யவும், ஜெபமாலை ஜெபிக்கவும் அன்னை விரும்புகிறார். திருச்சபை இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப வழிநடத்தப்படுகிறது என்பதை உணர்த்தும் அன்னை மரியாவின் காட்சியை பறைசாற்றுவோம். புனித லூர்து அன்னையின் விழாவை கொண்டாடும் இந்நாளில் நம்பிக்கையோடு தம்மை நாடி வருபவர்களுக்கு நோய் நொடிகள் நீங்கி புதுமையான நல்வாழ்வை தருகின்ற புனித லூர்து அன்னையிடம் முழு நம்பிக்கையோடு நம்முடைய அனைத்து வேண்டுதல்களையும், குறிப்பாக நோயாளிகளுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். அன்னை நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபமாலையின் அவசியம் உணர்வோம். இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். ஆனந்த வீரங்கள் முழக்கமிடும் அருங்கொடை அருள் மழை பொழியும் அன்பு கடலாம், அருள் மழை பொழியும் அன்பு கடலாம், அழைக்கும் தேவனில் மகிழ்வோம், அவர் திருப்பெயர் நாளும் புகழ்வோம் புகழ்வோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. உலகினில் கோடி இன்பம், அதில் உண்மையாதென்று உணர்வோம். உலகினில் கோடி இன்பம், அதில் உண்மையாதென்று உணர்வோம். உருவில்லா இறைவன் பொழியும் நிகரில்லா அன்பினில் மகிழ்வோம். உருவில்லா இறைவன் பொழியும் நிகரில்லா அன்பினில் மகிழ்வோம். தியாக பலியினில் இணைவோம், தினம் தேடும் தேவனில் சரணடைவோம். தியாக பலியினில் இணைவோம், தினம் தேடும் தேவனில் சரணடைவோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும்
இல்லாதவர்களை அனைவரும் அமர்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய தாய் திருச்சபை புனித லூர்து அன்னையின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. காரணம் 1858 ஆண்டு பிப்ரவரி 11 பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து நகரில் பெர்னதெத் சொபிரு என்ற 14 வயது சிறுமிக்கு அன்னை அற்புதமான அந்த காட்சியை கொடுத்து, அந்த காட்சியின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் ஜெபமாலை ஜெபிக்கவும், நம்முடைய பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெறவும், குறிப்பாக ஆண்டவர் இயேசுவில் நம்முடைய வாழ்வு பற்றுறுதியான வாழ்வாக அமைய வேண்டுமென்று இந்த நாளில் காட்சியை வெளிப்படுத்தினார் அந்த மசபேல் குகையில். ஆகவே அதை அடையாளப்படுத்தி நாம் கொண்டாடுகின்ற இந்த மாபெரும் விழாவில் இன்றைய தினம் ஒரு சிறப்பான ஒரு நாள். அன்னையினுடைய விழா. நம் ஒவ்வொருவருக்கும் லூர்து அன்னை நம் ஒவ்வொருடைய உடல் உள்ள நலன்களுக்கும் பாதுகாப்பளிக்கின்ற அன்னையாக இருக்கிறாள், நம்மை குணப்படுத்துகின்ற அன்னையாக இருக்கிறாள் என்பதை நாம் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். அதே போல நம்முடைய தாய் திருச்சபை இன்றைக்கு அகில உலக நோயாளர்கள் தினத்தையும் அனுசரிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. உலகில் உள்ள எல்லா நோயாளர்களுக்கும், வயதானவர்களுக்காகவும் நாம் ஜெபித்து அவர்களுடைய உடலுள்ள நலன்களுக்காக நாம் இந்த திருப்பலியில் மன்றாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதோடு கூட இன்றைய நாளில் நம்முடைய இந்த பங்கில், இந்த திருப்பலியில் அபிஷேக பெருவிழா, நோயாளிகளை குணப்படுத்துகின்ற அந்த திரு எண்ணெயை நம் ஒவ்வொருவரும் பூசி ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் துணை புரிய வேண்டுமென்று இந்த அபிஷேக திருப்பலியில் பங்கேற்க இருக்கிறோம். ஆகவே இதை உணர்ந்தவர்களாய் இத்திருப்பலியில் பங்கேற்போம். மேலும் இன்றைய திருப்பலியில் ராயர் பிள்ளை, மரிய ரோஸ், மரிய சூசை இவர்களின் ஆன்மாவின் இளைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் அந்தோனி நீதிதாஸ், ரோசாலி இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி எழுதலாகவும், குறிப்பாக ரோசாலி அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்து மீண்டு வந்ததற்கு இறைவனுக்கு நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் தனிஸ்லாஸ், ராஜ், குருஸ் ஆண்டனி இவர்களின் ஆன்மாவின் இளைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் விக்டோரியா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இம்மானுவேல், ஃப்ளோரா திருமண நாளாகி இன்று 50ஆம் ஆண்டில் நன்றி திருப்பலியாக இத்திருப்பலி ஒப்பு கொடுத்து, மேலும் இம்மானுவேல் அவர்களுக்கு நல்ல உடல் சுகம் பெற வேண்டி இத்திருப்பலியில் செபிக்கப்படுகிறது. மேலும் இருதயமறி உடல் நலனுக்காகவும் சுகத்திற்காகவும் அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாக இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் லூர்து ராஜ், ஹெலன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், உடல் உள்ள நலன் வேண்டியும், பிள்ளைகளின் படிப்பு சிறக்கவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அப்ரகாம் சலேத் மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், உடல் நலன் வேண்டியும், மகளின் படிப்பு சிறக்கவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் க்ளூனி புதுச்சேரி மாநில தலைவி அருட்சகோதரி லொரேன் கருத்துகளுக்காகவும் இத்திருப்பலியானது நிறைவேற்றப்படுகிறது. மேலும் அந்தோனி சாமி, ஆரோக்கியமேரி இவர் சந்தனசாமி, ஆரோக்கியமேரி இறந்த 4ஆம் ஆண்டு நினைவாக அவரின் ஆன்மாவின் இளைப்பாற்றிக்காக இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. பிரான்சிஸ், ஆரோக்கியமேரி, சமாதான மேரி, கிரேஸ் மேரி, அடைக்கல மேரி, மரிய சுந்தரம், சிலுவைநாதன் இவர்களின் ஆன்மாவின் இளைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்றைய திருப்பலியில் இணைந்திருக்கின்ற நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துகளுக்காகவும் சிறப்பாக செபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்டிகையான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோமே, ஆராதனை புரிந்து உம்மை வணங்குகின்றோமே. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோமே. ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றலனைத்தும் கொண்டிலங்கும் தேவ தன்மையே, ஏக மகனாய் ஜனித்த எங்கள் தந்தையின் மகனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவனின் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மீது இறங்கிடுவீர். உலகின் பாவம் போக்குபவரே, மன்றாட்டை ஏற்றிடுவீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்கிடுவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் புனித லூர்து அன்னையின் பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 11 இறைவசனம் 19, அதிகாரம் 12 இறைவசனங்கள் 1 முதல் 6 மற்றும் 10 முடிய. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையிலிருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடக்கவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதோர் குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. தாழ்நிலை இருந்த தமடியாளை தயையுடன் கடை கண்ணோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையால் என்றிடுமே. இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவரில் அன்றி ஓர் இரக்கமாகும். இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. அவர் தம் கைத்திறன் காட்டினார். அகந்தையில் மனிதரை சிதறடித்தார். பலியோர் அரியணை நீங்கச் செய்தார். பலியோர் அரியணை நீங்கச் செய்தார். வறியவர் தமையை உயரச் செய்தார். இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. செல்வரை வெறும் கையில் செல்ல வைத்தார். சிறுமையுற்றோர் பசி நீங்கச் செய்தார். நம் முன்னோர்க்கு உரைத்தது போல், நம் முன்னோர்க்கு உரைத்தது போல் தம் வாக்குறுதியை நிலைக்கச் செய்தார். இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம்
மகிழ்கின்றன. அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 39 56 வரை. அந்நாள்களில் மரியா புறப்பட்டு யூதயா மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரையாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒவ்வொருவரும் இவ்வுலகில் நமக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் கொடையாக அல்லது அருள் வரமாக இருக்கின்ற நம் அன்னை மரியாளுடைய விழாவை சிறப்பிப்பதில் நாம் பெரும் மகிழ்வு அடைகிறோம். நம் உள்ளம் பேருவகை கொள்கிறது என்றால் அது இன்றைக்கு இந்த நிகழ்வு மிகையாகாது. காரணம், இத்தகைய ஒரு மாபெரும் விழாவை அன்னைக்கு கொண்டாடுவதில் யாருக்கும் எந்த விதமான தயக்கமும் இருக்காது. ஏனென்றால் நான் நேற்றையே அந்த திருப்பலியில் நம்முடைய பள்ளியில் வளாகத்தில் நடைபெற்ற திருப்பலியில் சொன்னேன். இந்த உலகத்திலேயே பெண்களை இந்த உலகம் மிக பெருமையாக போற்றுகிறது, மதிக்கிறது. பெண்மையை ஒவ்வொருவரும் சிறப்பாக அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம், மதிப்பளிக்கிறோம். இந்த உலகம் நமக்கு கொடுக்கின்ற பல வழிகாட்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த உலகத்தில் சிறந்த பெண்மணி யார், ஆண்டின் சிறந்த பெண்மணி யார் என்று
இந்த உலகம் பல பேருடைய பட்டியலை தயார் செய்து அதிலே ஒரு சிறந்த பெண்மணியை நமக்கு காட்டுகிறது. த உமன் ஆஃப் த இயர் என்று சொல்லுகிறோம். இந்த ஆண்டின் சிறந்த பெண்மணி என்று சொல்லுகிறோம். அது அன்னைக்கு மிகையாகாது, அது அன்னைக்கு பொருத்தமாகாது. இந்த ஆண்டின் சிறந்த பெண்மையாக நம் அன்னை மரியாளை பார்க்க முடியாது. அல்லது இந்த நூற்றாண்டின் சிறந்த பெண்மணியாக அன்னையை பார்க்க முடியுமா? அதுவும் பார்க்க முடியாது. அல்லது இந்த மில்லேனியத்தின் 1000 ஆண்டின் ஒரு சிறந்த பெண்மணியாக அன்னையை பார்க்க முடியுமா? அதற்கும் அன்னை மரியாள் பொருத்தமானவள் அல்ல. அப்படி எதற்குத்தான் அன்னை பொருத்தமானவள் என்று கேட்டால் மிக அருமையாக நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மனிதகுல வரலாற்றின் சிறந்த பெண்மணி இந்த உலகத்தில் இருக்கிறார் என்றால் அவர் ஒருவர்தான் நம் அன்னை மரியாள். மனுக்குல வரலாற்றிலேயே பிறப்பிலேயே இந்த உலகத்தினுடைய பெண்மணியாக, தாயாக, ஒரு சிறந்த தாயாக இருக்கின்றவள் யார் என்று கேட்டால் அது நம் அன்னை மரியாள். அன்னை மரியாளுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். ஏனென்றால் இந்த நற்செய்தியில நாம் வாசிக்க கேட்டோம், எலிசபெத் அம்மாள் மிக அருமையாக அந்த வார்த்தையை சொல்லுகிறார். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றது. எவ்வளவு பெண்கள் இன்றைய உலகத்தில் பிறந்திருந்தாலும் வாழ்ந்திருந்தாலும் இன்னும் பிறக்கின்ற பல தலைமுறைகளாக இருந்தாலும் அன்னை மரியாளுடைய பங்களிப்பு என்பது, பேறு பெற்ற நிலை என்பது யாராலும் ஈடு செய்ய முடியாத ஒரு நிலை. இதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்கள், இன்றைக்கு அன்னை மரியாள் லூர்து நகரில் காட்சி கொடுத்தாள். அந்த காட்சியை தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். லூர்து அன்னை என்று அழகாக பெயர் சூற்றி அந்த அன்னையினுடைய அந்த காட்சிகளை நாம் தியானித்து அதன் வழியாக அன்னை மரியாள் நமக்கு என்ன செய்தியை இந்த உலகத்தில் கொடுக்கிறார் என்பதை முதலில் நாம் கருத்தாய் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதையெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குதுன்னு ஒரு சில பேர் கேட்பாங்க. நம்ம பேசுறது ஒரு சில பேருக்கு வேறொரு கண்ணோட்டத்தில் நாம் சொன்னா தான் அவங்க மண்டையில் பூர முடியும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு கருத்து திணிப்பு தேவையே இல்லை. அன்புக்குரியவர்களே, மிக அருமையாக த சாங் ஆஃப் பெர்னதத் என்ற படத்தில் மிக அருமையான ஒரு வார்த்தை, ஒரு வசனம் வருகிறது. பெர்னதத் அம்மாளுடைய அந்த காட்சியை, லூர்து நகர் காட்சியை படமாக வடித்தவர், அதை இயக்கியவர் ஹென்றி கிங் என்ற டைரக்டர். அந்த டைரக்டர் அந்த காட்சியில், அந்த படத்தில் வைக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு டயலாக், அந்த டயலாக்கை நம்ம அதை கேட்டாலே நமக்கு உள்ளம் குமுறும். Those who believe in God, no explanation is necessary. Those who do not believe in God, no explanation is sufficient என்று மிக அருமையாக அந்த வார்த்தையை பயன்படுத்துவார். இறை நம்பிக்கை உடையவர்களுக்கு விளக்கம் எதுவும் கொடுக்கப்பட தேவையில்லை, தேவையற்றது. இறை நம்பிக்கை அற்றவர்களுக்கு நீங்கள் எத்தனை தான் விளக்கம் கொடுத்தாலும் அவர்களை உங்களால் திருப்திப்படுத்தவே முடியாது. இன்றைக்கு நம்முடைய மத்தியிலும் பல பேர் இந்த இறை நம்பிக்கையோடு நாம் வந்திருக்கிறோம். அன்னை மரியாளுடைய காட்சி, த அப்பarition at லூட்ஸ், இது நம் ஒவ்வொருவருக்கும் அன்னை மரியாள் கொடுத்த ஒரு மாபெரும் வரம், கொடை, அல்லது கடவுளுடைய அந்த உடனிருப்பை, அவருடைய சிறப்பான ஒவ்வொருவருக்கும் அன்னை மரியாள் இந்த காட்சியின் வழியாக வெளிப்படுத்துகிறார். 14 வயது சிறுமி பெர்னதத் சுபிரு விறகு பொறுக்க செல்லுகின்ற நேரம் மசபேல் குகையில் ஒரு பெண்மணி காணப்பட்டார். அவர் எப்படி காணப்பட்டார்? இன்னைக்கு முதல் வாசகத்தில் நாம் வாசிச்சோம் இல்லையா? எப்படி காணப்பட்டார்? பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அன்னை மரியாளுடைய இத்தகைய சித்தரிப்பு அன்றைக்கு மசபேல் குகையில் அவ்வளவு அருமையாக ஒரு பெண்மணி வெள்ள வெளிரென்று ஒளிருகின்ற மேகத்தை போல அவள் காட்சி கொடுக்கின்ற அந்த காட்சியை பார்த்த பெர்னதத் 14 வயது சிறுமி நடுங்கி போனாள். பயம்.
இது இப்படிப்பட்ட ஒரு காட்சியை பார்த்து நடுங்கி போன அந்த சிறுமிக்கு அன்னை மரியாள் மிக அருமையான ஒரு தோற்றத்தை கொடுக்கிறார். கையிலே ஜெபமாலை வைத்து, ஜெபமாலை மக்களை ஜெபிக்க சொல் என்று அந்த முதல் காட்சியிலேயே பார்க்கின்ற ஒரு நிகழ்வை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதே பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி இன்னொரு முறை அன்னை மரியாள் பெர்னதத் அம்மாளுக்கு காட்சி கொடுத்து அந்த காட்சியில ஒரு மாபெரும் புதுமையை நிகழ்த்துகிறார். லூர்து நகரில் அந்த அன்னை மரியாள் கொடுத்த அந்த காட்சி மிகவும் சிறப்பானது. இன்றளவும் அந்த லூர்து நகரில் அது சிறப்பான விதத்தில் சாட்சியாக அமைந்திருக்கிறது. என்ன காட்சி அது? பெர்னதத்தை அன்னை மரியாள் கூப்பிட்டு சொல்லுகிறார், இதோ இங்கே ஒரு சுனை இருக்கிறது, அந்த சுனையில் வருகின்ற நீரை அள்ளி பருகு என்று சொல்லுகிறார். பக்கத்தில் இருக்கின்ற சுனையை ஓடி செல்லுகின்ற பொழுது அங்கே அல்ல, அதற்கு பக்கத்தில் இருக்கின்ற இடத்தில், இந்த இடத்தில் தோண்டி அந்த நீரை பருகு என்று சொல்லுகிறார். அங்கே கொஞ்சோண்டு தண்ணீர், பருகுகின்ற அளவுக்கு கூட தண்ணி இல்லை, தூசியும் மண்ணும் மணலுமாக அந்த இடம் இருக்கிறது. இதை பார்த்த பெர்னதத் அந்த சாங் ஆஃப் பெர்னதத் படத்தில் பார்க்கின்ற பொழுது மிக அருமையாக அந்த இயக்குனர் ஹென்றி கிங் அதை மிக அருமையாக சித்தரித்திருப்பார். பெர்னதத் அம்மாள் அந்த இடத்தை தோண்டுகின்றார். வெறும் சேரும் சகதியுமாக கைகளில் வருகிறது. அந்த தண்ணீர் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் கசிய ஆரம்பிக்கிறது. அந்த தண்ணீரை எடுத்து தன்னுடைய முகத்தில் பூசிக்கொள்கிறார், கை கால்களில் பூசிக்கொள்கிறார். அன்று இரவு பார்த்தால் அவர் கைகளால் தோண்டிய அந்த சிறிய அந்த பள்ளமானது இரவு நேரத்தில் அது பீரிட்டு அடிக்கிறது. அது பீரிட்டு அடித்து அன்றைக்கு மட்டும் அந்த இடத்திலிருந்து 36,000 கலன் தண்ணீரை அது வெளியேற்றியது. இன்றைக்கும் அங்கே அந்த பெர்னதத் அம்மாள் கையால் தோண்டப்பட்ட அந்த தண்ணீர், அந்த இடமானது இன்றைக்கு 36,000 கலன் தண்ணீரை அது வெளியேற்றி கொண்டிருக்கிறது என்றால் அன்னையினுடைய புதுமை எவ்வளவு பிரசித்தி பெற்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, மிக அருமையாக இன்றைய நாளில் நாம் அன்னை மரியாள் பெர்னதத் அம்மாள் வழியாக செய்த புதுமையை நாம் உற்று நோக்குகிறோம் என்றால், அடுத்ததாக அதே மார்ச் மாதம் 1858ஆம் ஆண்டு இன்னொரு முறை கடைசியாக அன்னை மரியாள் காட்சி கொடுத்து பெர்னதத் அம்மாளிடம் சொல்லுகிறார், அம்மா உங்க பேர் என்ன? ஏனென்றால் அதற்கு முன்பாக பெர்னதத் அம்மாளை விசாரிக்காத ஆளே கிடையாது. அன்னை மரியாளை பார்த்து விட்டேன், அவருடைய காட்சி நான் கண்டு கொண்டிருக்கிறேன், ஏறக்குறைய 18 முறை அவரை காட்சி கண்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இதை நம்பவே முடியலை. அங்கிருந்த பங்கு சாமியார் நம்பவில்லை, அங்கிருந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நம்பவில்லை, அங்கிருந்த விசுவாசிகள் நம்பவில்லை. நம்மிடம் இருக்கிறார்கள், நம்ம எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மறுப்பாளர்கள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். அதிலே நெருடல்களையும் அதிலே விமர்சனங்களையும் கண்டுபிடிப்பவர்கள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். அதை பற்றி நாம் கடவுளிடம் விட்டு விடுவோம். கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகின்ற எல்லா நிகழ்வுகளிலும் பெர்னதத் அம்மாள் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நிகழ்த்துகிறார் தெரியுமா? நான் அன்னை மரியாளை பார்த்து விட்டேன், அவளுடைய காட்சியை கண்டு விட்டேன், கடைசியாக இன்னும் நான் என்னதான் செய்யணும் அப்படின்னு கேட்கின்ற பொழுது பங்கு சாமியார் சொல்லி அனுப்பினார், அடுத்த முறை உன்னை பெர்னதத் அம்மாளை பார்த்து சொல்லுகிறார், அடுத்த முறை நீ அன்னை மரியாளை பார்க்கின்ற பொழுது என்ன கேட்கணும்? அம்மா உங்க பேர் என்ன? உங்க பெயர் என்ன என்று கேள். அவர் என்ன சொல்லுகிறாரோ பிற்பாடு நம்புகிறோம் என்று சொல்கிறார். அன்றைக்கு பெரும் கூட்டம், அந்த ஊர் முழுக்க ஒரே கூட்டமாக இருக்கிறது. மசபேல் குகைக்கு முன்பாக பெர்னதத் அம்மாள் சற்று முன்பாக தள்ளி அந்த காட்சியை காணுகிறார். யார் கண்களிலும் அன்னை மரியாள் படவில்லை, பெர்னதத் அம்மாள் கண்களில் அது படுகிறது. அன்னை மரியாளிடம் பெர்னதத் அம்மாள் அவருடைய பெயரை கேட்கிறார். அந்த பெயர் அன்னை மரியாள் சொல்கிறார், நாமே அமல உற்பவம், நாமே அமல உற்பவம் என்று தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்திய அந்த நாளை தான், அந்த நிகழ்வை தான், அந்த விசுவாச பெருநாளை தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய புதுமைக்கு என்றைக்கும் அளவே இல்லை. அவர் தொட்டதெல்லாம் புதுமை. அவர் யார் யாரெல்லாம் நாடி செல்லுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எல்லாவித புதுமைகளையும் வாரி வழங்கக்கூடியவராக நம் அன்னை மரியாள் இருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு கூட நாம் பார்த்தோம்,
நற்செய்தியில படித்தோம். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கிறார். எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளுடைய பிரசன்னத்தில் தூய ஆவியால் நிரப்பப்படுகிறார். அந்த தூய ஆவியால் நிரப்பப்பட்ட எலிசபெத் அம்மாள் சொல்லுகின்ற வார்த்தை, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீர், உம்முடைய வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் தகுதி பெற்றது எப்படி என்று சொல்லிவிட்டு எலிசபெத் அம்மாள் தனக்குள் உள்ளுணர்வுகளை வெளிப்படுத்துகிறார். எப்படி என்றால், இதோ உம்முடைய வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேர் வகையால் துள்ளிற்று. மகிழ்ச்சி. அன்னை மரியாள் இருக்கிற இடத்தில் புதுமை, அன்னை மரியாள் இருக்கின்ற இடத்தில் மகிழ்ச்சி, அன்னை மரியாள் இருக்கின்ற இடத்தில் எல்லாவித ஆசீர்வாதமும் நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்துகிறது. 1999ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி ஹிந்து பத்திரிகையில் ஒரு சிறிய செய்தி ஒன்று வந்தது. ஒரு சின்ன கட்டமான ஒரு செய்தி லூர்து நகரில் நடைபெற்ற புதுமையை பற்றி சொல்லுகிறது. அந்த புதுமையை பற்றி சொல்லுகின்ற பொழுது இவ்வாறு எழுதப்படுகிறது: இந்தியாவிலிருந்து ஒருவர் லூர்து நகருக்கு கொண்டு செல்லப்படுகிறார். கை கால் முடக்கம், எழுந்து நடக்க முடியாது. அவரை தூக்கி கொண்டு லூர்து நகருக்கு செல்லுகிறார்கள். லூர்து நகரிலே அன்னையை வேண்டிவிட்டு அங்கே ஓடுகின்ற அந்த புனிதமான தண்ணீரிலே அவரை இறக்கி அந்த இடத்திலே அவருக்காக ஜெபிக்கிறார்கள். அந்த தண்ணீரிலிருந்து அவர் எழுந்த பிற்பாடு அங்கே மிக சிறப்பாக சொல்லப்படுகிறது, கால் முடக்குவாதம் முட்டு எழுந்து நடக்க முடியாத அந்த நபர் அன்றைக்கு எழுந்து நடந்தார் என்று அந்த புதுமையை லூர்து நகரில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். இதுவரை லூர்து நகருக்கு சென்ற எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர்கள், லட்சக்கணக்கான பேர் பல புதுமைகளை பெற்று வந்திருக்கிறார்கள் என்றால் இது அவர்களுடைய இறை நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. ஆனால் தான் சொன்னேன், யார் யாருக்கெல்லாம் இறை நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களுக்கு நீண்ட நெடிய விளக்கம் தேவையே இல்லை. யார் யாருக்கெல்லாம் இறை நம்பிக்கை இல்லையோ அவர்களுக்கு எத்தனை விளக்கத்தை கொடுத்தாலும் அவர்களுக்கு திருப்தி அடையவே மாட்டார்கள். அன்னை மரியாளை இறை நம்பிக்கையோடு அணுகுபவர்கள் நிச்சயமாக அவர்கள் எல்லாவித ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் நாம் நிலைத்திருப்போம். இன்றைக்கு உலக நோயாளர்கள் தினத்தை கொண்டாடுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு குறைபாட்டில் இருக்கிறோம். கடவுள் நம்மை அபிஷேகம் செய்கிறார். நம்முடைய வாழ்வை அவர் சிறப்பான விதத்தில் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் நாம் இந்த அபிஷேகத்தை செய்வதில்லை. குறிப்பாக இந்த பிப்ரவரி 11ஆம் தேதி லூர்தன்னை பெருவிழாவில் தான் பல இடங்களில் பல திருத்தலங்களில் இந்த அபிஷேக விழா நடைபெறுகிறது. எண்ணெய் பூசி நம்முடைய நோய் நொடிகளிலிருந்து இறைவன் நமக்கு துணை புரிய வேண்டும் என்று இன்று திருச்சபை நமக்கு மிக அருமையாக தி அனாயிண்டிங் மாஸ் என்று சொல்லப்படுகின்ற அபிஷேக திருப்பலியை நிறைவேற்ற நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஆகவே இதை உணர்ந்தவர்களாய் இந்த மறையுரை முடிந்த உடனே அனைவருக்கும் அன்னையினுடைய விழாவில் அபிஷேக எண்ணெய் பூசி நம் ஒவ்வொருவரையும் நோய் நொடியிலிருந்து இறைவன் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து அன்னையினுடைய பாதுகாவலில் அருட்காவலில் அவருடைய அளப்பரிய புதுமைகளில் நிலைத்திருப்போம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்க இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் இறைவா போற்றி போற்றி என்று பதில் கூறுவோம். எங்களுக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் திருமகனை உலகிற்கு அனுப்பிய எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவா போற்றி. இறைவா போற்றி போற்றி. எங்கள் மனித நிலைக்கு தாழ்ந்து வந்து எங்கள் பிணிகளை போக்க திருவுளமான ஒரே திருமகனாம் இறைவா போற்றி. இறைவா போற்றி போற்றி. உமது நிலையான வல்லமையால் எங்கள் உடலின் சோர்வினை போக்கி திடப்படுத்தி எங்களுக்கு துணை நிற்கும் தூய ஆவியாராம் இறைவா போற்றி. இறைவா போற்றி போற்றி. அன்பு தந்தையே இறைவா, உம்மடியார் மீது திரு எண்ணெய் பூசுகிறோம். இதனால் இவர்கள் வேதனை தணிந்து ஆறுதல் பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
தழுவும் ஆவியானவரே, என் பாசத்தை தழுவும் ஆவியானவரே, பாவத்தை கழுவும் ஆவியானவரே, என் பாசத்தை தழுவும் ஆவியானவரே. வாருமையா வல்லமையே, எனக்குள் வாருமையா வல்லமையே, வாருமையா வல்லமையே, எனக்குள் வாருமையா வல்லமையே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, என் ஆற்றலானவரே. தாய் போல் தாங்கும் ஆவியானவரே, என் நோய்களை தீர்க்கும் ஆவியானவரே, தாய் போல் தாங்கும் ஆவியானவரே, என் நோய்களை தீர்க்கும் ஆவியானவரே. வாருமையா வல்லமையே, எனக்குள் வாருமையா வல்லமையே, வாருமையா வல்லமையே, எனக்குள் வாருமையா வல்லமையே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, என் ஆற்றலானவரே. கலங்கும் வேளையில் ஆவியானவரே, என்னை கரம் தொட்டு நடத்தும் ஆவியானவரே. கலங்கும் வேளையில் ஆவியானவரே, என்னை கரம் தொட்டு நடத்தும் ஆவியானவரே. வாருமையா வல்லமையே, எனக்குள் வாருமையா வல்லமையே, வாருமையா வல்லமையே, எனக்குள் வாருமையா வல்லமையே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, என் ஆற்றலானவரே. தீமையை எரிக்கும் ஆவியானவரே, அருள் தீயா எழுப்பும் ஆவியானவரே, தீமையை எரிக்கும் ஆவியானவரே, அருள் தீயா எழுப்பும் ஆவியானவரே. வாருமையா வல்லமையே, எனக்குள் வாருமையா வல்லமையே, வாருமையா வல்லமையே, எனக்குள் வாருமையா வல்லமையே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆற்றலானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே,
இணைகின்றேன். உள்ளதையும் உள்ளதையும் தருகின்றேன். இறை தாங்கும் இல்லமதை நினைகின்றேன். இதுவே நான் தரும் காணிக்கை இறைவா, மனம் கொண்டு ஏற்றுக்கொள்வாய் இறைவா. இதுவே நான் தரும் காணிக்கை இறைவா, மனம் கொண்டு ஏற்றுக்கொள்வாய் இறைவா. உள்ளதையும் உள்ளத்தையும் தருகின்றேன். இறை தாங்கும் இல்லமதை நினைகின்றேன். என்னாலும் உன்னோடு வாழத்தான் பலியாக என்னை நானும் தருகின்றேன். வழி வாழ்க்கை வாழ்வாக எண்ணித்தான் உறவாட கரம் வந்து சேர்ந்திட்டேன். தேவனே உன்னாற்றலா உண்மையும் நன்மையும் என்மயமாகிட என்னை தருகின்றேன். தேவனே உன்னாற்றலா உண்மையும் நன்மையும் என்மயமாகிட என்னை தருகின்றேன். இதுவே நான் தரும் காணிக்கை இறைவா, மனம் கொண்டு ஏற்றுக்கொள்வாய் இறைவா. இதுவே நான் தரும் காணிக்கை இறைவா, மனம் கொண்டு ஏற்றுக்கொள்வாய் இறைவா. உள்ளதையும் உள்ளத்தையும் தருகின்றேன். இறை தாங்கும் இல்லமதை நினைகின்றேன். உன்னோடு நான் சேரும் காலம்தான், மண்ணோடு விதை சேரும் நேரம்தான். உன்னை மறந்து நான் போகும் வேளைதான், தாயை பிரிந்து தொலைந்து போன செய்யும் நான். ஆயிரம் காலமாகினும் வானிலை தன்னிலை மாறினும் எந்த உள்ள உனக்கானது. ஆயிரம் காலமாகினும் வானிலை தன்னிலை மாறிடும் எந்த உள்ளம் உனக்கானது. இதுவே நான் தரும் காணிக்கை இறைவா, மனம் கொண்டு ஏற்றுக்கொள்வாய் இறைவா. இதுவே நான் தரும் காணிக்கை இறைவா, மனம் கொண்டு ஏற்றுக்கொள்வாய் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களோடு உம்மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமல் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக்க எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக புனிதர் அனைவரிலும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும்
மிக சிறப்பாக புனித லூர்தன்னையை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளி, சிறப்பாக உம்மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். ஆகவே அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன, உம் திருமுன் காலத்துக்கு மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் விடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் பேராயர் பிரான்சிஸ் கல்லிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், சிறப்பாக இத்திருப்பலியில் நினைவு கூறப்படுகின்ற இறந்த ஆன்மாக்களின் நிலைப்பாட்சிக்காக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே தும்பரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். பெண்களுக்குள் பேறு பெற்ற தூய கன்னி மரியாவிடமிருந்து பிறந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரே. இவரின் திருவிருந்து கழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. உயிராக எனில் வாரும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. அன்பான அருளான தலைவா, என் ஆன்மாவில் மகிழ்ந்தாடவா. விழும்போதெல்லாம் கரமாகவா, எழும்போதெல்லாம் வாழ்வாகவா. வழியெங்குமே ஒளியாகவா, என் வாழ்வையே வளமாக்கவா. ஆண்டவரின் உடலினையே உணவாய் உண்டிடுவோம், கிறிஸ்துவை என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம். ஆண்டவரின் உடலினை உணவாய் உண்டிடுவோம், கிறிஸ்துவை என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம், என்றே முழங்கிடுவோம். உயிராக எனில் வாரும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. அன்பான அருளான தலைவா, என்
வாழ்வில் நிலையாய் வாழ என்னில் வா. நிறை வாழ்வு தருகின்ற உணவாய் எம்மில் வாழ்ந்திடவா. நிலையில்லா என் வாழ்வில் நிலையாய் வாழ என்னில் வா. நிறை வாழ்வு தருகின்ற உணவாய் எம்மில் வாழ்ந்திடவா. என்னை தேடியே வரும் தெய்வமே, உன்னில் வாழவே நான் வாழ்கிறேன். என்னை தேடியே வரும் தெய்வமே, உன்னில் வாழவே நான் வாழ்கிறேன். உம்மை போல எம்மை பகிர அருளை தாருமே, அருளை தாருமே, அருளை தாருமே. ஆண்டவரின் உடலினையே உணவாய் உண்டிடுவோம். கிறிஸ்துவை என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம், என்றே முழங்கிடுவோம். உயிராக எனில் வாழும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாழவா. அன்பான அருளான தலைவா, என் ஆன்மாவில் மகிழ்ந்தாடவா. இதமாக நிலையாக உன்னில் நானும் இணைந்திடவே. உயிராக உறவாக எம்மில் நீயும் கலந்திடவா. இதமாக நிலையாக உன்னில் நானும் இணைந்திடவே. உயிராக உறவாக எம்மில் நீயும் கலந்திடவா. மன்னா உண்டும் அழிந்தார்களே, உம்மை உண்டால் அழிவில்லையே. மன்னா உண்டும் அழிந்தார்களே, உம்மை உண்டால் அழிவில்லையே. உம்மை என்றும் பிரியாதிருக்க அருளை தாருமே, அருளை தாருமே. அருளை தாருமே. ஆண்டவரின் உடலினையே உணவாய் உண்டிடுவோம். கிறிஸ்துவை என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம், என்றே முழங்கிடுவோம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே எம்மை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். யூபிலி
ஆண்டிற்கான ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் மகிமையானது நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரிமையாக. ஆமென். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு சில நிமிடங்கள் அமர்ந்து இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பங்காலயத்தில் அன்னையினுடைய கெபியில் இந்த மாபெரும் விழா திருப்பலியை கொண்டாடுவதற்கு பலர் நமக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். முதலில் நம் அன்னை மரியாளுக்கும் நம் ஆண்டவர் இயேசுவுக்கும் நாம் என்றைக்கும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஏனென்றால் அவர்களுடைய ஆண்டவருடைய அருளும் ஆசிரும் அன்னை மரியாளுடைய பாதுகாவலும் தான் நம்மை இந்த உலகில் சிறப்பானவர்களாக அருள் பெற்றவர்களாக நம்மை அழைத்து செல்கிறது. We live in the state of grace என்று நாம் சொல்லுகிறோம். அதற்கு காரணம் ஆண்டவர் இயேசுவும் அன்னை மரியாள். ஆகவே அவர்களுக்கு நாம் நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் மது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னிகையான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மைகளை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூர்து அன்னையின் பெருவிழாவில் இணைந்திருக்கின்ற நாம் அன்னையினுடைய சிறப்பாசிர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி அருளின் மீட்பின் ஊற்றான அன்னை மரியாவின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையால் தன்னுடைய விசுவாச வாழ்வாள் உங்களுக்கு ஊட்டமளித்த அவர் புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. இன்று நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளைகளில் அன்னை மரியில் வழியில் நடந்து சென்று விண்ணக வீட்டின் உரிமை பேற்றை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருள்நிறை மரியே லூர்தனையே, இரண்டரையும் வாழ்வில் கலந்தவளே. அருள்நிறை மரியே லூர்தனையே, இரண்டரையும் வாழ்வில் கலந்தவளே. எங்கள் மகிழ்வின் காரணமே, எங்கள் மகிழ்வின் காரணமே. அன்னையே ஆறுதலே லூர்தன்னையே, அன்னையே ஆறுதலே லூர்தன்னையே. அருள்நிறை மரியே லூர்தன்னையே, இரண்டரையும் வாழ்வில் கலந்தவளே. அருள்நிறை மரியே லூர்தன்னையே, இரண்டரையும் வாழ்வில் கலந்தவளே. தலைமுறை தலைமுறையாய் எம்மோடு வாழ்பவளே, எங்கள் உள்ளங்களை வென்றவளே. தலைமுறை தலைமுறையாய் எம்மோடு வாழ்பவளே, எங்கள் உள்ளங்களை வென்றவளே. உம்மை அண்டி வந்தோர் குறைகளை களைபவளே, உம் பதம் சரணடைந்தோர் உயிர்களை காப்பவளே. உமை நாடினோர் சுமை தீர்ந்திடும் அன்னையிலோர் அன்னையே, அகிலம் போற்றும் தாய்மரியே. வாழ்க வாழ்க லூர்தன்னையே, வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க லூர்தன்னையே, வாழ்க வாழ்கவே. நமது திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் நம் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய பங்கின் கருத்துகளுக்காகவும் பங்கு மக்களுடைய நலன்களுக்காகவும் இப்பொழுது செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்ப தலைவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தரேயரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் பெயர் கொண்ட அனைத்து புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களை காத்து வரும் காவல் தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சேசுமரி சூசை எங்களை ரட்சியும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.